நம்ம கதலி வாழை நடவு செஞ்சுருக்க வயலில் இடைக்கன்றுகளை நீக்கி நோய் தொற்று ஏற்பட்ட இலைகளை நீக்கிட்டு இருக்கோம். இப்போ நீக்கின வயலுக்கும் இன்னும் பணிகளை மேற்கொள்ள போகிற வயலுக்குமான வித்தியாசத்தை பார்க்கலாம். இவ்வளவு இடைக்கன்றுகள் இருந்ததுனாவே இந்த ஆரோக்கியமான மரத்தோட வளர்ச்சியை பாதிக்கும். இந்த நோய் தொற்று மேல் இலைகளுக்கு பரவி இன்னும் நோய் தொற்று அதிகமாகும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடைக்கன்றுகளை அறுத்து அந்த காய்ந்த தோகைகள் மற்றும் நோய் தொற்று ஏற்பட்ட இலைகளை நீக்கி வயலை விட்டும் அப்புறப்படுத்திடணும். இந்த வயலுக்கு பக்கத்துலேயே வண்டிப்பாதை இருக்குது. அதில் குவியலாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வெயில் அடிக்கும் பொழுது காய்ந்துக்கும். இல்லை நம்ம அப்படியே அறுத்தறுத்து உள்ளே போடுறோனாலும் காய்கள் இன்னொரு 1 மாதத்தில் வெளிவரும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதில் நிறைய பூச்சிகள், முக்கியமாக கொசுக்கள் நிறையா வரும். அந்த கொசுக்கள் மேல் இலைகளில் பரவி அப்படியே காய்களில் கரும்புள்ளிகளை உண்டாக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடைக்கன்றுகளை நீக்கி ஒரு 2 நாட்களில் வயலை விட்டு அப்புறப்படுத்தி வயலை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் காய்களோட தரம்ங்கிறது நல்லா கிடைக்கும். இல்லைனா விலைகளை இந்த கரும்புள்ளியை குறிப்பிட்டு குறைச்சிருவாங்க. அதனால் அடுத்தடுத்த காணொளிகளில் கதலி வாழை பராமரிப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிடுறேன்.